أشهد أن لا إله إلا الله لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்று நான் எடுத்துரைக்க இருக்கின்ற சஹாபியின் பெயர் ஹஸ்ரத் சயீத் பின் ஜயித் ஆகும். ஹஸ்ரத் சயீத் அவர்களின் தந்தையின் பெயர் ஜயித் பின் அம்ரு ஆகும். தாயாரின் பெயர் ஃபாத்திமா பின்த் பாஜாவாகும். அதி பின் காப் பின் லுவி என்ற கோத்திரத்துடன் தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். ஹஸ்ரத் சயீத் பின் ஜயித் அவர்களின் சுட்டுப்பெயர் அபுல் அவர் ஆகும். சிலர் அபு சவுத் என்றும் கூறுகிறார்கள். அவர் உயரமானவர் என்றும் கோதுமை நிறத்துடையவர் என்றும் அடர்த்தியான முடிகளை கொண்டவர் என்றும் கூறப்படுகிறது. இவர் ஹஸ்ரத் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தை வழி சகோதரர் ஆவார். இவரது வம்சம் 4வது தலைமுறையில் நுஃபைலிடம் சென்று ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இணைகிறது. 8வது தலைமுறையில் காபின் லுவி என்பவரை கொண்டு ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இணைகிறது. ஹஸ்ரத் சயீத் அவர்களின் ஆத்திகா என்ற சகோதரியுடைய திருமணம் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் நடந்தது. ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சகோதரி ஃபாத்திமாவின் திருமணம் ஹஸ்ரத் சயீத் அவர்களுடன் நடந்தது. ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்த அதே சகோதரிதான் இந்த ஃபாத்திமா ஆவார்கள். ஹஸ்ரத் சயீத் அவர்களின் தந்தை ஜயித் பின் அம்ரு அவர்கள் அறியாமை காலத்தில் ஓர் இறைவனை வணங்கி வந்தார்கள். மேலும் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கத்தை தேடி வந்தார்கள். ஹஸ்ரத் இப்ராஹிம் அவர்களின் இறைவன்தான் எனக்கும் இறைவன் ஆவான், இப்ராஹிமின் மார்க்கம்தான் எனது மார்க்கமாகும் என்று கூறி வந்தார்கள். அந்த காலத்திலும் ஓர் இறைவனை வணங்கக்கூடியவர்கள் இருந்துள்ளார்கள். இஸ்லாத்திற்கு முன்பு ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கம் என்னவாக இருந்தது, அன்னார் யாரை வணங்கி வந்தார்கள் என்று சில பிள்ளைகள் கேள்வி கேட்கின்றனர். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் விட அதிகமாக ஓர் இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஜயித் பின் அம்ர் அவர்கள் எல்லாவித குற்றத்தில் இருந்தும் நெறி தவறிய செயல்களில் இருந்தும் விலகி இருந்தார்கள். அதே போன்று இணை வைப்பவர்களை அறுத்து உண்ணக்கூடிய உணவில் இருந்தும் விலகி இருந்தார்கள். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்று வாதிப்பதற்கு முன்பு அன்னாரை இவர்கள் ஒரு முறை சந்தித்துள்ளார்கள். அதன் விபரம் புகாரியில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஹஸ்ரத்
அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் நபியல் நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருவதற்கு முன்பு ஸைத் பின் அம்ர் பின் நுஃபைல் அவர்களை பல்தா என்ற இடத்திற்கு கீழே சந்தித்தார்கள். அதாவது ஹஸ்ரத் நபியல் நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவ வாதத்திற்கு முன்னுள்ள சம்பவமாகும். பல்தா என்பது மக்காவின் மேற்கு பகுதியில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கின் பெயராகும். மக்காவை நோக்கி செல்லும் போது தமீம் பாதையில் உள்ளது. ஹஸ்ரத் நபியல் நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு உணவு விரிப்பு வைக்கப்பட்டது. ஆனால் ஹஸ்ரத் நபியல் நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்ண மறுத்துவிட்டார்கள். நீங்கள் உங்களுடைய வீடுகளில் அறுப்பவற்றை நானும் உண்ண மாட்டேன், அல்லாஹ்வின் பெயர் கூறப்பட்டு அறுக்கப்பட்டதை மட்டுமே உண்ணுவேன் என்று ஸைத் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் அல்லாதவற்றின் பெயர் கூறி அறுக்கப்பட்டிருக்கலாம் என ஹஸ்ரத் நபியல் நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெச்சரிக்கையாக உண்ணவில்லை. இதை கண்ட ஸைத் அவர்களும் நானும் அல்லாஹ் அல்லாதவற்றின் பெயரால் அறுக்கப்பட்டதை உண்ண மாட்டேன் என்று கூறினார்கள். அறிவிப்பு தொடர்ச்சியாக கூறப்படுகிறது. ஸைத் பின் அம்ர் அவர்கள் குறைஷிகளின் குர்பானி கால்நடைகளை குறைபாடுள்ளதாக கருதி வந்தார்கள். ஆட்டையும் அல்லாஹ்தான் படைத்தான், வானத்திலிருந்து அதற்கான நீரை பொழிந்தான், பூமியிலிருந்து அதற்கான தீவனத்தை முளைக்கச் செய்தான். பிறகு நீங்கள் அல்லாஹ்வை தவிர மற்றவற்றின் பெயரால் அறுக்கின்றீர்களே, அதாவது அல்லாஹ் அல்லாதவற்றின் பெயரால் அறுக்கப்படுவதை வெறுத்து வந்தார்கள். அதை மிக பெரும் பாவமாக கருதி வந்தார்கள். ஸைத் பின் அம்ர் அவர்கள் குஃப்ரு மற்றும் ஷிர்கிலிருந்து வெறுப்படைந்து உண்மையை தேடி வெகு தூரத்தில் உள்ள நாடுகளுக்கெல்லாம் பயணம் மேற்கொண்டார்கள். அவர்களுடைய இந்த பயணத்தை பற்றி புகாரி ஹதீஸ் நூலில் ஒரு அறிவிப்பு இவ்வாறு வருகிறது. ஹஸ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸைத் பின் அம்ர் பின் நுஃபைல் அவர்கள் மார்க்கத்தை பற்றி அறிந்து அதை பின்பற்றுவதற்காக சிரியா நாட்டிற்கு சென்றார்கள். அங்கு அவர்கள் ஒரு யூத ஆலிமை சந்தித்தார்கள். அவரிடம் அவருடைய மார்க்கத்தை பற்றி கேட்டார்கள். உங்களுடைய மார்க்கத்தை பற்றி எனக்கு கூறுங்கள், ஒருவேளை நான் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று யூத ஆலிமிடம் கேட்டார்கள். அதற்கு அந்த யூத ஆலிம், எங்களுடைய மார்க்கத்திற்கு நீங்கள் வர வேண்டாம், இது சீர்குலைந்து விட்டது, அப்படி வந்துவிட்டால் நீங்கள் இறை கோபத்தில் இருந்து உங்களது பங்கை பெற்றுக் கொள்வீர்கள் என்று கூறினார். அதற்கு ஸைத் அவர்கள், நான் அல்லாஹ்வின் கோபத்தில் இருந்து விலகி ஓடிக்கொண்டிருக்கிறேன், மேலும் நான் அல்லாஹ்வின் கோபத்தை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள இயலாது, அதற்கான ஆற்றல் எனக்கு ஏது என்று கூறினார். இதை தவிர வேறு ஏதேனும் மார்க்கத்தை பற்றி நீங்கள் எனக்கு கூற முடியுமா என்று கேட்டார். அதற்கு அந்த யூத ஆலிம், எனக்கு தெரிந்ததெல்லாம் மனிதன் ஹனீஃபாக இருக்க வேண்டும் என்று கூறினார். ஸைத் அவர்கள், ஹனீஃப் என்றால் என்ன என்று கேட்டார். அதற்கு அவர், இப்ராஹிமுடைய மார்க்கம், அவர் யூதராகவும் இல்லை கிறிஸ்தவராகவும் இல்லை, அவர் அல்லாஹ்வை மட்டும் வணங்கி வந்தார் என்று கூறினார். பிறகு ஸைத் அங்கிருந்து கிளம்பி சென்றார். ஒரு கிறிஸ்தவ ஆலிமை சந்தித்தார். அவரிடமும் இதையே கேட்டார். அதற்கு அவர், நீங்கள் எங்களுடைய மார்க்கத்திற்கு வர வேண்டாம், இல்லை என்றால் நீங்கள் அல்லாஹ்வுடைய சாபத்தில் இருந்து உங்களது பங்கை பெற்றுக்கொள்வீர் என்று கூறினார். அதற்கு ஸைத் அவர்கள், நான் அல்லாஹ்வின் சாபத்தில் இருந்து தப்பி ஓடுகிறேன், மேலும் அல்லாஹ்வுடைய சாபம் மற்றும் அவனுடைய கோபத்தை என்னால் பொறுத்துக் கொள்ள இயலாது, அதற்கான ஆற்றல் எனக்கு ஏது என்று கூறியவாறு, வேறு ஏதாவது மார்க்கத்தை பற்றி உங்களால் கூற இயலுமா என்று கேட்டார். அதற்கு அவர், மனிதன் ஹனீஃபாக இருக்க வேண்டும் என்று கூறினார். ஹனீஃப் என்றால் என்ன என்று ஸைத் கேட்டார். அதற்கு அவர், இப்ராஹிமுடைய மார்க்கமாகும், அவர் யூதராகவும் இல்லை கிறிஸ்தவராகவும் இல்லை, அவர் அல்லாஹ்வை மட்டும் வணங்கி வந்தார் என்று கூறினார். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அந்த நபருடைய கருத்தை கேட்ட பிறகு அங்கிருந்து சென்றார். ஸைத் அவர்கள் வெளியே மைதானத்திற்கு வந்த பிறகு தனது இரு கைகளையும் உயர்த்தி, எனது அல்லாஹ்வை, நான் இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் இருப்பதாக ஒப்புக்கொள்கிறேன் என்று கூறினார். ஸைத் பின் அம்ர் அவர்கள் ஹஸ்ரத் நபியல் நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தை அடைந்தார்கள். ஆனால் அன்னாரது நபித்துவ அவதத்திற்கு முன்பு மரணமடைந்து விட்டார்கள். ஹஸ்ரத் ஆமிர் பின் ரபியா கூறுகின்றார்கள், ஸைத் பின் அம்ர் அவர்கள் மார்க்கத்தை தேடி வந்தார்கள். அவர்கள் யூத மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம், சிலைகள், கற்களை வணங்குவதை வெறுத்து வந்தார்கள்.
மேலும் அவர் தனது சமுதாயத்துடன் மாற்று கருத்து கொண்டிருந்தார்கள். மேலும் அவர்களுடைய முன்னோர்கள் வணங்கி வந்த சிலைகளை விட்டுவிடும்படி அவர்களுக்கு கூறி வந்தார்கள். ஹஸ்ரத் ஆமிர் பின் ரபியா கூறுகின்றார்கள், ஜயித் பின் அம்ரு அவர்கள் மார்க்கத்தை தேடி வந்தார்கள். அவர்கள் யூத மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம், சிலைகள், கற்களை வணங்குவதை வெறுத்து வந்தார்கள். மேலும் அவர் தனது சமுதாயத்துடன் மாற்று கருத்து கொண்டிருந்தார்கள். மேலும் அவர்களுடைய முன்னோர்கள் வணங்கி வந்த சிலைகளை விட்டுவிடும்படி அவர்களுக்கு கூறி வந்தார்கள். அவர்கள் அறுத்ததை இவர்கள் உண்ணுவது கிடையாது. ஒருமுறை அவர்கள் என்னிடம், ஆமீரே, பாருங்கள், நான் எனது சமுதாயத்துடன் மாற்று கருத்து கொண்டுள்ளேன். நான் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவனாக இருக்கின்றேன். இப்ராஹிம் எதை வணங்கி வந்தாரோ அதை நான் வணங்குகிறேன். அவருக்கு பிறகு இஸ்மாயிலை நான் பின்பற்றுகிறேன். அவர்கள் இதே கிப்லாவை நோக்கித்தான் தொழுது வந்தார்கள். மேலும் நான் இஸ்மாயில் அவர்களின் வழித்தோன்றலிலிருந்து ஒரு நபியை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த நபி உண்மையானவர் என்று அவரை உண்மைப்படுத்தவும் அவர் மீது ஈமான் கொள்ளவும் சாட்சி கூறவும் எனக்கு அவருடைய காலம் கிடைக்காது போல் தெரிகிறது. ஆகவே ஆமீரே, நீர் அவருடைய காலத்தை அடைந்தால் அவருக்கு எனது சலாத்தை கூறுவீராக என்று கூறினார்கள். ஆமீர் கூறுகிறார்கள், நான் ஹஸ்ரத் நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றிய போது நான் முஸ்லிமானேன். மேலும் ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜயித் பின் அம்ரு அவர்களின் தூது செய்தியை எடுத்துரைத்தேன். சலாம் கூறினேன். ஹுசூர் அவர்கள் சலாத்திற்கு பதில் சொன்னார்கள். மேலும் அவருக்காக அருள் வேண்டி துவா செய்தார்கள். அவர் சொர்க்கத்தில் நடப்பதை நான் கண்டேன் என்று கூறினார்கள். ஜயித் அவர்கள் தாம் ஓர் இறைவனை வணங்கி வந்ததில் மிகவும் பெருமை கொண்டிருந்தார்கள். ஹஸ்ரத் அஸ்மா பின்த் அபுபக்கர் அவர்கள் அறியாமை காலத்து சம்பவம் ஒன்றை எடுத்துரைக்கிறார்கள். ஜயித் பின் அம்ரு பின் நுஃபைல் அவர்களை நான் கண்டுள்ளேன். அவர் காபாவில் தனது முதுகை சாய்த்துக் கொண்டு நின்றவாறு, குறைஷ் மக்களே, உங்களில் என்னை தவிர எவரும் இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் இல்லை என்று கூறினார்கள். மேலும் ஜயித் அவர்கள் பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைத்தது கிடையாது. அதாவது அரபு நாட்டில் சில கோத்திரங்களில் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைக்கக்கூடிய வழக்கம் இருந்தது. அவர் அவ்வாறு செய்தது கிடையாது. எவராது தனது மகளை கொல்ல நினைத்தால், அவரை பற்றி தெரிய வந்தால், பிள்ளைகளை கொலை செய்யாதீர்கள், நான் அவர்களுடைய செலவு, உணவு போன்றவற்றை உங்கள் இடத்தில் ஏற்பாடு செய்து தருகிறேன் என்று கூறுவார். அவர்களிடமிருந்து அக்குழந்தைகளை வாங்கிக் கொள்வார். அந்த பெண்கள் இளமை பருவத்தை அடையும் போது அவர்களின் தந்தையிடம், நீங்கள் விரும்பினால் இவர்களை உங்களிடத்தில் ஒப்படைத்து விடுகிறேன், அல்லது நீங்கள் விரும்பினால் இவர்களின் எல்லா பணிகளையும் நான் பூர்த்தி செய்து விடுகிறேன் என்று கூறுவார். அதாவது திருமணம் போன்ற செலவுகள் அனைத்தையும் நான் செய்து விடுகிறேன் என்று கூறுவார். இன்னொரு அறிவிப்பில் ஹஸ்ரத் அஸ்மா பின் அபுபக்கர் அறிவிக்கிறார்கள், முதல் அறிவிப்பு புகாரி உடையதாகும். இரண்டாவது அறிவிப்பு வரலாற்று நூலான உஸ்துல் காபா என்ற நூலின் அறிவிப்பாகும். அஸ்மா பின் அபுபக்கர் அறிவிக்கிறார்கள், ஜயித் பின் அம்ரு பின் நுஃபைல் அவர்கள் காபாவில் தனது முதுகை சாய்த்துக் கொண்டு நின்றவாறு, குறைஷ் மக்களே, எந்த இறைவனுடைய கையில் ஜயிதுடைய உயிர் உள்ளதோ அவன் மீது ஆணையாக, என்னை தவிர உங்களில் எவருமே இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் காலை விடியலை கண்டதில்லை. மேலும் அவர் இவ்வாறும் கூறி வந்ததுண்டு, அல்லாஹ்வே, உன்னை வணங்கக்கூடிய அழகிய வழிமுறை எனக்கு தெரிந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். அதே வழிமுறையில் நான் உன்னை வணங்கியிருப்பேனே. ஆனால் அந்த வழிமுறை எனக்கு தெரியாது என்று கூறியவாறு தனது உள்ளங்கையின் மீது சைதா செய்வார். சயீத் பின் முசையப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு 5 வருடங்களுக்கு முன்புதான் ஜயித் பின் அம்ரு அவர்கள் மரணமடைந்தார்கள். அப்போது குறைஷிகள் காபாவின் கட்டுமான பணிகளை மேற்கொண்டிருந்தனர். அவர் மரணமடையும் போது இப்ராஹிமின் மார்க்கத்தில் நான் உள்ளேன் என்று கூறினார். இன்று நான் ஹஸ்ரத் சயீத் பின் ஜயித் என்ற சஹாபியை பற்றி கூறி வருகிறேன். அவருடைய தந்தை பற்றிய சம்பவங்களையும் சுருக்கமாக எடுத்துரைத்தேன். மகனுக்கும் இஸ்லாத்தில் பெரும் அந்தஸ்து கிடைத்தது. தந்தை செய்த நன்மையின் காரணமாக அவருடைய சம்பவங்களும் வரலாற்றில் பாதுகாக்கப்பட்டன. ஆகவேதான் நான் இந்த சம்பவங்களையும் பற்றி இங்கு குறிப்பிட்டேன். ஏனென்றால் இந்த சம்பவங்கள் புகாரியில் காண கிடைக்கின்றன. இப்போது நான் ஹஸ்ரத் சயீத் பின் ஜயித் அவர்களை பற்றிய மீதமுள்ள சம்பவங்களை குறிப்பிடுவேன். ஒருமுறை ஹஸ்ரத் சயீத் பின் ஜயித் அவர்களும் ஹஸ்ரத் உமர் பின் கத்தாப் அவர்களும் ஹஸ்ரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். அன்னாரிடம் ஜயித் பின் அம்ரு அவர்களை பற்றி கேட்டார்கள்.
அதாவது ஹசரத் சயீத் பின் ஜயித் அவர்களின் தந்தையை பற்றி கேட்டார்கள். ஹசரத் நபி அல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் ஜயித் பின் அம்ர் அவர்களை மன்னிப்பானாக, அவர் மீது கருணை காட்டுவானாக, அவரது மரணம் இப்ராஹிமிய மார்க்கத்தில் இருந்தது என்று கூறினார்கள். அதன் பிறகு முஸ்லிம்கள் ஜயித் பின் அம்ர் அவர்களை பற்றி குறிப்பிடும் போது அவர்களுக்காக அருள் பாவமன்னிப்பு வேண்டி துவா செய்வார்கள். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் நபி அல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஜயித் பின் அம்ர் அவர்களை பற்றி கேட்கப்பட்ட போது அவர் கியாமத் நாளில் தனியாக ஒரு உம்மத்திற்கு நிகராக எழுப்பப்படுவார்கள் என்று பதிலளித்தார்கள். ஏற்கனவே கூறப்பட்டது போன்று ஹஜ்ரத் சயீத் பின் ஜயித் அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சகோதரியின் கணவர் ஆவார். மேலும் ஹஜ்ரத் சயீத் பின் ஜயித் அவர்களின் சகோதரி ஆத்திகா பின் ஜயித் அவர்களுக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் திருமணம் நடந்திருந்தது. ஹஜ்ரத் சயீத் பின் ஜயித் அவர்களும் அவரது மனைவி ஹஜ்ரத் ஃபாத்திமா பின் கத்தாப் அவர்களும் ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாகிவிட்டனர். அதாவது ஹஜ்ரத் நபி அல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாரே அர்கமுக்கு செல்வதற்கு முன்பாகவே இவர்கள் ஈமான் கொண்டு விட்டனர். ஹஜ்ரத் சயீத் பின் ஜயித் அவர்களின் மனைவி ஹஜ்ரத் ஃபாத்திமா அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக அமைந்தார்கள். இது பற்றிய விரிவான விளக்கம் ஹஜ்ரத் கபாபின் அரது அவர்களை பற்றி குறிப்பிடும் போது கூறப்பட்டு விட்டது. ஆயினும் இங்கே ஹஜ்ரத் சயீத் பின் ஜயித் பற்றி கூறப்பட்டு வருவதால் இந்த சம்பவத்தையும் சுருக்கமாக கூறுகிறேன். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் சீரத் காத்தமுன் நபியின் என்ற நூலில் இவ்வாறு எழுதியுள்ளார்கள். ஹஜ்ரத் ஹம்சா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சில நாட்கள் தான் கழிந்திருந்தன. அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு இன்னொரு நற்செய்தியும் வழங்கினார். அது என்னவென்றால் இஸ்லாத்தின் கடும் எதிரியாக இருந்த உமரும் முஸ்லிமானார். அவர்களின் இயல்பில் கடுமை காணப்பட்டது. முன்னரே அவரது இயல்பில் அந்த கடுமை இருந்தது. ஆனால் இஸ்லாத்தின் மீதான பகைமை எதிர்ப்பில் அந்த கடுமை இன்னும் அதிகரித்தது. ஆரம்ப காலத்தில் ஏழை எளிய பலவீனமான முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக கடுமையான துன்பங்கள் கொடுத்து வந்தார்கள். இந்த மக்களுக்கு நான் துன்பங்கள் கொடுத்து வருகிறேன். இவர்கள் திருந்துவதாக தெரிவதில்லை. தனது ஈமானில் உறுதியாக உள்ளார்கள். இந்த குழப்பத்தின் தோற்றுநரை முடித்துவிட்டால் என்ன என்று ஒரு நாள் அவர்களுக்கு தோன்றியது. இந்த எண்ணத்துடன் வீட்டை விட்டு வெளியேறினார்கள். கையில் உருவிய வாள் இருந்தது. வழியில் ஒரு நபரை சந்தித்தார்கள். உமர் அவர்கள் கடும் கோபத்துடன் உருவிய வாளுடன் செல்வதை அந்த நபர் கண்டார். உமரே, எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு உமர் அவர்கள், இன்று நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முடிக்க செல்கிறேன் என்று பதிலளித்தார்கள். அதற்கு அம்மனிதர், முதலில் உங்களுடைய வீட்டை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களது சகோதரியும் அவருடைய கணவரும் முஸ்லீமாகிவிட்டார்கள் என்று கூறினார். இதை கேட்டதும் உடனே தான் செல்லும் திசையை மாற்றினார்கள். தனது சகோதரியுடைய வீட்டை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். வீட்டுக்கு அருகில் சென்றதும் வீட்டுக்குள் இருந்து திருக்குரான் ஓதும் ஓசை வந்து கொண்டிருந்தது. ஹப்பாபின் அரது அவர்கள் அழகிய குரலில் குரானை ஓதிக்கொண்டிருந்தார்கள். இந்த குரலை கேட்டவுடன் ஹசரத் உமர் அவர்களின் கோபம் இன்னும் அதிகரித்தது. மிக விரைவாக திடீரென கதவை திறந்து வீட்டுக்குள் நுழைந்தார்கள். அவரது காலடி ஓசை கேட்டு ஹப்பாப் அவர்கள் எங்கே ஒளிந்து கொண்டார்கள். ஏதோ மறைவிடத்தில் திரைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார்கள். உமர் அவர்களின் சகோதரியான ஃபாத்திமா அவர்கள் உடனடியாக திருக்குரானின் அந்த பக்கங்களை ஒளித்து வைத்து விட்டார். உமர் அவர்கள் ஃபாத்திமா மற்றும் ஹசரத் சயீத் அவர்களிடத்தில், நீங்கள் உங்களது மார்க்கத்தை விட்டு முகம் திருப்பி விட்டீர்கள் என்று கேள்விப்பட்டேன் என்று கூறியவாறு தனது சகோதரியின் கணவரான ஹசரத் சயீத் பின் ஜயித் அவர்களை அடிக்க சென்றார்கள். ஃபாத்திமா தனது கணவரை காப்பாற்றுவதற்காக இடையில் வந்து விட்டார்கள். ஆனால் அப்போது ஹசரத் உமர் அவர்களின் தாக்குதலுக்கு ஃபாத்திமா ஆளாகிவிட்டார்கள். அதன் காரணமாக அவர்கள் காயமுற்றார்கள். எப்படி இருந்த போதிலும் காயமுற்ற பிறகு ஃபாத்திமா அவர்களின் துணிவு இன்னும் அதிகரித்தது. அவர்கள் மிக தைரியத்துடன், ஆம் உமரே, நாங்கள் முஸ்லீமாகிவிட்டோம், உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள், நாங்கள் இஸ்லாத்தை விடமாட்டோம் என்று கூறினார்கள். தனது சகோதரியின் துணிவான இச்சொற்களை கேட்டவுடன் கண்களை உயர்த்தி அவர்களை பார்த்தார்கள். சகோதரி இரத்தத்தில் நனைந்திருந்தார்கள். அவரது முகத்திலிருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. இந்த காட்சி ஹசரத் உமர் அவர்களுடைய இயல்பில்
மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. உடனே அவர், நீங்கள் ஓதிக்கொண்டிருந்த அந்த வேதத்தை எனக்கு காட்டுங்கள் என்று கேட்டார். நீங்கள் அதன் பக்கங்களை வீணாக்கி விடுவீர்கள் என்று ஃபாத்திமா பதிலளித்தார்கள். அதற்கு உமர் அவர்கள், இல்லை இல்லை, நான் வீணாக்க மாட்டேன், நான் திரும்ப கொடுத்து விடுவேன் என்று கூறினார்கள். அதற்கு ஃபாத்திமா அவர்கள், இந்த நிலையில் உங்களுக்கு தர முடியாது, நீங்கள் முதலில் குளித்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். ஆகவே அவர் குளித்து விட்டு வந்தவுடன் ஃபாத்திமா திருக்குரானுடைய அந்த பக்கங்களை எடுத்து அவருக்கு முன்னால் வைத்தார்கள். அவர் அந்த பக்கங்களை ஓத ஆரம்பித்தார்கள். சூரா தாகாவுடைய ஆரம்ப வசனங்களாக அவை இருந்தன. ஹஸ்ரத் உமர் அவர்கள் மிகவும் தாக்கத்திற்குள்ளான உள்ளத்துடன் அவற்றை ஓத ஆரம்பித்தார்கள். அவரது இயல்பு நல்ல இயல்பாக இருந்தது. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆவும் இருந்தது. அவர் ஓத ஆரம்பித்தவுடன் அதன் ஒவ்வொரு எழுத்தும் அவரது உள்ளத்தில் இறங்கிக் கொண்டே சென்றது. அவர் ஓதியவாறு இந்த இரு வசனங்களை அடைந்தார். இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அனா ஃபஅபுதுனி வ அகிமிஸ் ஸலாத்த லிஸிக்ரி இன்ன ஸாஅத ஆதியத்துன் அகாது உஃபீஹா லி துஜ்ஸா குல்லு நஃப்ஸின் பிமா தஸஆ. அதாவது, நிச்சயமாக இவ்வுலகை படைத்த ஒரே இறைவன் நானே ஆவேன். என்னையன்றி வேறு எவனும் வணக்கத்திற்குரியவன் இல்லை. எனவே நீர் என்னையே வணங்கி என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை நிலைநாட்டுவீராக. நிச்சயமாக வாக்களிக்கப்பட்ட நேரம் வெகு விரைவில் வர உள்ளது. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் செயல்களுக்கு ஏற்ப கூலி வழங்கப்படுவதற்கு நான் அதனை மறைத்து வைத்துள்ளேன். ஹஸ்ரத் உமர் அவர்கள் இந்த வசனத்தை ஓதியவுடன் அவரது கண்கள் திறந்து விட்டன. அவர் தன்னை அறியாமல், இது எத்தகைய வினோதமான வேதமாக உள்ளது, எத்தகைய தூய வேதமாக உள்ளது என்று கூறினார். ஹபாப் அவர்கள் இந்த சொற்களை கேட்டவுடன் ஒளிந்திருந்த அவர் வெளியே வந்தார். மேலும் இறைவனுக்கு நன்றி செலுத்தினார். ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துவாவின் விளைவேயாகும். ஏனென்றால் இறைவன் மீது ஆணையாக நேற்றுதான் அன்னார் இவ்வாறு துவா செய்வதை நான் கேட்டேன். அதாவது, அல்லாஹ்வே, உமர் பின் ஹத்தாப் அல்லது அம்ர் பின் ஹிஷாம், அதாவது அபூஜஹில் இருவரில் ஒருவரை இஸ்லாத்திற்கு கொண்டு வா என்று அன்னார் துவா செய்தார்கள் என்று ஹபாப் கூறினார்கள். எப்படி இருந்த போதிலும் அவர்கள் ஹபாபிடம், ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகவரி எனக்கு கூறுங்கள், அவர்கள் எங்கு உள்ளார்கள் என்று கேட்டார்கள். உருவிய வாளை உரையில் போடவில்லை. உருவிய வாள் அவ்வாறு இருந்தது. அக்காலத்தில் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாரே அர்கமில் இருந்தார்கள். ஆகவே அவர்கள் அந்த முகவரியை கூறினார்கள். ஹஸ்ரத் உமர் அங்கு சென்றார். வாசலை அடைந்தவுடன் வேகமாக கதவை தட்டினார்கள். கதவின் துளை வழியாக அவர்கள் உருவிய வாளுடன் நிற்பதை சஹாபாக்கள் கண்டனர். இதன் காரணமாக கதவை திறக்க தாமதமானது. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதவை திறங்கள் என்று கூறினார்கள். அங்கு ஹஸ்ரத் ஹம்சா அவர்களும் இருந்தார்கள். அவர்களும் கதவை திறக்குமாறு கூறினார்கள். நல்ல எண்ணத்துடன் அவர் வந்தால் நல்லது, இல்லை என்றால் தீய எண்ணத்துடன் அவர் வந்திருந்தால் அவர் கொண்டு வந்த வாளை கொண்டு அவரது தலையை சீவி விடுவேன் என்று ஹஸ்ரத் ஹம்சா கூறினார்கள். கதவு திறக்கப்பட்டது. உருவிய வாளுடன் ஹஸ்ரத் உமர் உள்ளே வந்தார்கள். என்ன நோக்கத்தில் வந்துள்ளீர்கள் என்று அவரை பிடித்து உலுக்கியவாறு அன்னார் கேட்டார்கள். அதற்கு உமர் அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் முஸ்லிம் ஆவதற்கு வந்துள்ளேன் என்று கூறினார்கள். இந்த சொற்களை கேட்டவுடன் மகிழ்ச்சியின் காரணமாக ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று கூறினார்கள். அத்துடன் சஹாபாக்களும் எந்த அளவு உரத்த குரலுடன் அல்லாஹு அக்பர் என்று முழங்கினார்கள் என்றால் மக்காவுடைய மலைகள் குலுங்கிவிட்டன. ஆகவே இந்த ஹஸ்ரத் சயீது அவர்கள் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக அமைந்தார்கள். இவர் ஆரம்பகால முஹாஜிரீன்களில் ஒருவராக இருந்தார்கள். மதீனா சென்றடைந்ததும் ஹஸ்ரத் அபு லபாபா அவர்களின் சகோதரரான ஹஸ்ரத் ரிஃபா பின் அப்துல் முன்சிர் அவர்களின் வீட்டில் தங்கினார்கள்.
ஹஜ்ரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ராஃபி பின் மாலிக் அவர்களுடன் இவருடைய சகோதர பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இன்னொரு அறிவிப்பின் அடிப்படையில் உபை பின் கஅப் அவர்களுடன் சகோதர பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இவர் பத்ர் போரில் கலந்து கொள்ள இயலாமல் போய்விட்டது. ஆயினும் ஹஜ்ரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செல்வத்தில் இருந்து இவருக்கான பங்கை கொடுத்தார்கள். அதாவது எந்தெந்த வகையில் எல்லாம் ஹஜ்ரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபாக்களை இணைத்துக் கொண்டார்களோ அல்லது ஹஜ்ரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலுக்கு இணங்க இவர்களுக்கான பங்கு கொடுக்கப்பட்டு இணைக்கப்பட்டார்களோ, நானும் இதன் காரணமாகத்தான் இந்த சஹாபாக்களை பத்ர் சஹாபாக்களுடன் சேர்த்துக் கொண்டேன். இவர் பத்ர் போரில் கலந்து கொள்ளாததன் காரணத்தை ஹஜ்ரத் தல்ஹா பின் உபைதுல்லா அவர்களை பற்றி குறிப்பிடும்போது கூறப்பட்டு விட்டது. ஆயினும் இங்கும் அது பற்றி கூறுவது அவசியமாகும். ஆகவே நான் கூறுகிறேன். அதாவது ஹஜ்ரத் சயீத் பின் ஸைத் அவர்கள் பத்ர் போரில் கலந்து கொள்ளாததன் காரணமாக என்ன கூறப்பட்டுள்ளது என்றால், ஹஜ்ரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளின் ஒரு பயணக்குழு சிரியாவில் இருந்து கிளம்பியதை கணித்தார்கள். ஆகவே அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து பத்ர் போருக்கு கிளம்புவதற்கு 10 நாட்களுக்கு முன்பு ஹஜ்ரத் தல்ஹா பின் உபைதுல்லா மற்றும் ஹஜ்ரத் சயீத் பின் ஸைத் இருவரையும் அந்த பயணக்குழு குறித்து செய்தியை சேகரித்து வருவதற்காக அனுப்பி வைத்தார்கள். இந்த இருவரும் அவுரா என்ற இடத்தை அடைந்தார்கள். அங்கேயே காத்திருந்தார்கள். அந்த பயணக்குழு இந்த இருவரையும் கடந்து சென்று விட்டது. அவுரா என்பது செங்கடலின் அருகில் உள்ள ஒரு தங்குமிடமாகும். அங்கிருந்து தான் ஹிஜாஸ் மற்றும் சிரியாவுக்கு இடையில் செல்லக்கூடிய பயணக்குழு கடந்து செல்லும். எப்படி இருந்த போதிலும் ஹஜ்ரத் தல்ஹா மற்றும் ஹஜ்ரத் சயீத் அவர்கள் திரும்பி வருவதற்கு முன்பே அந்த பயணக்குழு இங்கே திரும்பி வருவதற்கான எண்ணம் இல்லை, அது கடந்து சென்று விட்டதன் செய்தி கிடைத்து விட்டது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து அந்த பயணக்குழுவை பின்தொடர்ந்து சென்றார்கள். ஆனால் அந்த பயணக்குழு கடற்கரையை ஒட்டியுள்ள வழியாக மிக விரைவாக கடந்து சென்று விட்டது. அதை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களிடமிருந்து தப்பிப்பதற்காக இரவு பகலாக அவர்கள் பயணம் செய்து சென்று விட்டார்கள். பயணக்குழு தனது வழியை மாற்றி அமைத்து சென்று விட்டது. ஆகவே இவர்கள் சந்தித்துக் கொள்ளவில்லை. எந்த வழியாக அந்த பயணக்குழு கடக்கும் என்று காத்திருந்தார்களோ அந்த வழியாக அது கடக்கவில்லை. மாறாக ஒரு சுற்றி கடற்கரை வழியாக சென்றுவிட்டது. ஆகவே ஹஜ்ரத் தல்ஹா பின் உபைதுல்லா மற்றும் ஹஜ்ரத் சயீத் பின் ஸைத் ஆகிய இருவரும் ஹஜ்ரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி கூறுவதற்காக மதீனாவிற்கு திரும்பினார்கள். ஆனால் ஹஜ்ரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக கிளம்பிய விஷயம் அவ்விருவருக்கும் தெரியாது. இவர்கள் மதீனாவை வந்தடைந்த நாளில்தான் ஹஜ்ரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி படைக்கு எதிராக போரிட்டார்கள். இந்த இருவரும் ஹஜ்ரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக மதீனாவில் இருந்து பத்ரை நோக்கி கிளம்பினார்கள். அங்கு போர் முடிந்து ஹஜ்ரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்பானி என்ற இடத்தில் திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது இவர்களை சந்தித்தார்கள். இந்த இடம் மதீனாவில் இருந்து 19 மைல் தூரத்தில் உள்ள ஒரு பள்ளத்தாக்காகும். அந்த பள்ளத்தாக்கில் சுவைமிக்க தண்ணீர் கிணறுகள் இருந்தன. பத்ர் யுத்தத்திற்காக செல்லும் போது ஹஜ்ரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு தங்கிவிட்டு சென்றார்கள். கடந்து சென்ற பயணக்குழு வேறு, போரிட்ட பயணக்குழு வேறு. அதாவது தாக்குதல் தொடுக்கும் எண்ணத்துடன் மக்காவில் இருந்து புறப்பட்ட படை வேறு. பத்ர் என்ற இடத்தில் 2 அணிகளும் சந்தித்துக் கொண்டன. எப்படி இருந்த போதிலும் ஹஜ்ரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணக்குழுவின் நோக்கத்தை அறிந்து கொள்வதற்காக மதீனாவை விட்டு கிளம்பி சென்று விட்டார்கள். ஒரு படை வருவது பற்றி அவர்களுக்கு தெரியாது. ஹஜ்ரத் தல்ஹா பின் உபைதுல்லா மற்றும் ஹஜ்ரத் சயீத் பின் ஸைத் இருவரும் போரில் பங்கெடுக்க முடியவில்லை. ஆனால் ஹஜ்ரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செல்வத்தில் இருந்து அவர்களுக்கு பங்கு கொடுத்தார்கள். அந்த இருவரும் பத்ர் போரில் பங்கெடுத்தவர்களோடு இணைத்துக் கொள்ளப்பட்டார்கள். ஹஜ்ரத் சயீத் பின் ஸைத் அவர்கள் நற்செய்தி கூறப்பட்ட 10 பேரில் ஒருவர் ஆவார்கள். அதாவது ஹஜ்ரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிலேயே சொர்க்கவாசிகள் என முன்னறிவித்த 10 நபர்களில் ஒருவராக இருந்தார்கள்.
ஹஸ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, ஜுபைர், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், சஅத் பின் அபி வக்காஸ், சயீத் பின் ஜயித் மற்றும் அபு உபைதா பின் ஜராஹ் ஆகியோரின் பெயர்களை தனித்தனியாக எடுத்து கூறி இவர்கள் சொர்க்கவாசிகள் என்று கூறினார்கள். சயீத் பின் ஜயித் அவர்கள் அறிவிக்கிறார்கள், 9 நபர்களை குறித்து இவர்கள் சொர்க்கவாசிகள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். மேலும் 10வது நபர் குறித்தும் இதே சாட்சியை கூறினால் நான் குற்றவாளியாக இருக்க மாட்டேன் என்று கூறினார்கள். அது எவ்வாறு என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் கூறினார்கள், நாங்கள் ஹஸ்ரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹிரா மலை மீது அமர்ந்திருந்தோம். அப்போது ஹிரா மலை குலுங்க தொடங்கியது. அதை கண்ட ஹஸ்ரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹிரா மலையை குலுங்க வேண்டாம், நிச்சயமாக உன் மீது ஒரு நபியும் சித்திக்கும் ஷஹீதும் உள்ளனர் என்று கூறினார்கள். சொர்க்கவாசிகளான அந்த 10 நபர்கள் யார் என்று ஒருவர் கேட்டார். சயீத் பின் ஜயித் அவர்கள் கூறினார்கள், ஹஸ்ரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, ஜுபைர், சஅத் பின் அப்துல் ரஹ்மான் பின் சஅத் மற்றும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ஆகியோர் ஆவார்கள் என்று கூறினார்கள். 10வது நபர் யார் என்று கேட்கப்பட்ட போது அது நான் தான் என்று சயீத் பின் ஜயித் அவர்கள் கூறினார்கள். சயீத் பின் ஜுபைர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் அபூபக்கர், ஹஸ்ரத் உமர், ஹஸ்ரத் உஸ்மான், ஹஸ்ரத் அலி, ஹஸ்ரத் தல்ஹா, ஹஸ்ரத் ஜுபைர், ஹஸ்ரத் சஅத், ஹஸ்ரத் அப்துல் ரஹ்மான், ஹஸ்ரத் சயீத் பின் ஜயித் ஆகியோர் யுத்த மைதானத்தில் அன்னாருக்கு முன்னால் இருப்பார்கள், அதாவது அன்னாரை பாதுகாப்பார்கள், தொழுகையில் அன்னாருக்கு பின்னால் நிற்பார்கள் என்று கூறியுள்ளார்கள். ஹக்கீம் பின் முஹம்மது அவர்கள் தனது தந்தையிடமிருந்து இதை அறிவிக்கிறார்கள். அவர்கள் சயீத் பின் ஜயித் அவர்களுடைய மோதிரத்தில் திருக்குர்ஆனுடைய வசனம் எழுதப்பட்டிருந்ததை கண்டார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்களின் கிலாபத் காலகட்டத்தில் ஹஸ்ரத் சயீத் பின் ஜயித் அவர்கள் ஹஸ்ரத் அபு உபைதா அவர்களின் கீழ் காலாட்படைக்கு தளபதியாக நியமிக்கப்பட்டார்கள். டமாஸ்கஸை சுற்றி முகாமிடுதல் மற்றும் எர்மூக் எனும் தீர்ப்பு வழங்கக்கூடிய போரிலும் மிகவும் துணிவுடனும் வீரத்துடனும் அன்னார் பங்கு பெற்றார்கள். போரின் போது சயீத் பின் ஜயித் அவர்கள் டமாஸ்கஸ் கவர்னராக நியமிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் அபு உபைதா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள், நீங்கள் அனைவரும் போரில் பங்கு பெற்று வருகிறீர்கள், ஆனால் அதிலிருந்து நான் விலகி இருக்கிறேன், என்னால் இவ்வாறு இருக்க முடியாது. ஆகவே இந்த கடிதம் கிடைத்த உடனேயே என் இடத்திற்கு வேறு ஒருவரை அனுப்பி வைத்து விடுங்கள், நான் வெகு விரைவாக உங்களிடத்தில் வந்துவிடுகிறேன் என்று கடிதம் எழுதி அனுப்பி வைத்தார்கள். ஆகவே அபு உபைதா அவர்கள் கட்டாயத்திற்குள்ளாகி யசீத் பின் அபு சுஃபியான் அவர்களை அனுப்பி வைத்தார்கள். ஹசரத் சயீத் பின் ஜயித் அவர்கள் போரில் மீண்டும் கலந்து கொண்டார்கள். ஹசரத் சயீத் பின் ஜயித் அவர்களுக்கு முன்னால் எவ்வளவோ புரட்சிகள் வெடித்தன, 20க்கும் மேற்பட்ட உட்பூசல்கள் ஏற்பட்டன. ஆனால் அவர்கள் தமது தூய்மை மற்றும் இறையச்சத்தின் காரணமாக அந்த சண்டைகளில் இருந்து எப்பொழுதுமே விலகி இருந்தார்கள். ஆனால் ஹசரத் சயீத் பின் ஜயித் அவர்கள் ஒருவரை குறித்து ஏதேனும் கருத்து கொண்டிருந்தால் அதை சுதந்திரமாக வெளிப்படுத்துவதிலும் தாமதிக்க மாட்டார்கள். ஹசரத் உஸ்மான் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட போது ஹசரத் சயீத் பின் ஜயித் அவர்கள் கூஃபா பள்ளிவாசலில் மக்களை பார்த்து, நீங்கள் உஸ்மானுடன் செய்த செயலினால் இந்த உஹது மலை நடுக்கம் கண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று கோரி வந்துள்ளார்கள். அவ்வாறு ஒரு நாள் கூஃபாவுடைய ஜாமியா பள்ளிவாசலில் முகைரா பின் ஷோபா என்பவர் ஹஸ்ரத் அலி அவர்களுடைய கண்ணியத்திற்கு எதிராக தவறாக பேசினார்கள். இதை கண்டு ஹஸ்ரத் சயீத் பின் ஜயித் அவர்கள் அந்நபரிடம், ஹஸ்ரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 நபர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்று கூறியுள்ளார்கள், அதில் ஹஸ்ரத் அலியும் ஒருவராவார் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் சயீத் பின் ஜயித் அவர்கள் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்பட்ட மனிதராக இருந்தார்கள். ஒரு முறை அவர் மீது நில அபகரிப்பு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. அதன் விவரம் என்னவென்றால், ஹஸ்ரத் சயீத் பின் ஜயித் அவர்களுடைய நிலத்தை ஒட்டியுள்ள நிலம் அர்வா பின் உவைஸ் என்ற பெண்மணியினுடைய நிலமாக இருந்தது. அவர்கள் முஆவியா அவர்களின் சார்பாக மதீனாவில் கவர்னராக நியமிக்கப்பட்ட மர்வான் பின் ஹக்கம் என்பவரிடம் ஒரு புகார் அளித்தார்கள். அதாவது சயீத் அவர்கள் அநீதியுடன் எனது நிலத்தை அபகரித்து விட்டார் என்று புகார் அளித்தார்கள். மர்வான் அவர்கள் விசாரிப்பதற்காக ஒருவரை நியமித்தார்கள். ஹசரத் சயீத் அவர்கள் அவரிடம், ஹசரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த கூற்றை கேட்ட பிறகும் நான் அநீதி இழைப்பேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஹசரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் அநீதியுடன் ஒரு ஜான் அளவு நிலம் அபகரித்தாலும் கியாமத்தின் போது 7 பூமியும் அவருடைய கழுத்தில் மாலையாக போடப்படும் என்று கூறினார்கள்.
அதன் பிறகு அவர்கள், என் இறைவா, உருவா பொய் கூறுபவளாக இருந்தால் அவளுடைய பார்வை சென்று அவளுடைய வீட்டு கிணறு அவளுக்கு கல்லறையாக மாறாதவரை அவளுக்கு மரணத்தை தராது என்று கூறினார்கள். அதன் பிறகு இந்த சம்பவம் கூறப்பட்டுள்ளது. உருவா முதலில் கண் பார்வை இழந்தார். பிறகு ஒரு நாள் நடந்து கொண்டிருக்கும் போது தனது வீட்டில் உள்ள கிணற்றில் விழுந்து இறந்து விட்டார். அதன் பிறகு மதினாவை சார்ந்தவர்கள் இந்த சொற்றொடரை கூறக்கூடிய வழக்கம் ஏற்பட்டுவிட்டது. அதாவது, உருவாவை குருடாக்கியது போன்று அல்லாஹ் உம்மையும் குருடாக்குவானாக என்று கூறி வந்தார்கள். ஹசரத் சயீத் பின் ஜயீத் அவர்கள் 50 அல்லது 51 ஹிஜ்ரி ஆண்டில் ஏறக்குறைய 70 வயதில் வெள்ளிக்கிழமை என்று மரணமடைந்தார்கள். மரணத்தின் போது அவர்களது வயது 70 வயதை விட அதிகமாக இருந்தது என்றும் சில அறிவிப்புகளில் கூறப்படுகிறது. மதீனாவை சுற்றியுள்ள இடமான அகீக் என்ற இடம் அவர்கள் நிரந்தரமாக தங்கக்கூடிய வீடாக இருந்தது. அகீக் என்ற பெயருடைய பல பள்ளத்தாக்குகள் அரபு நாட்டில் இருந்தன. அதில் மிக முக்கியமானது மதீனாவினுடைய பள்ளத்தாக்கு ஆகும். இது மதீனாவின் தென்மேற்கு பகுதியிலிருந்து வடகிழக்கு பகுதி வரை பறந்து காணப்பட்டது. அதில் மதீனாவின் அனைத்து பள்ளத்தாக்குகளும் வந்து ஒன்றிணைந்திருந்தன. எப்படி இருந்த போதிலும் அப்துல்லா பின் உமர் அவர்கள் ஜுமாவுக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார்கள். ஹசரத் சயீத் அவருடைய மரண செய்தி கிடைத்த போது அவர்கள் ஜுமாவுக்காக செல்லவில்லை. மாறாக உடனே அகீக்கை நோக்கி விரைந்தார்கள். ஹசரத் சாத் பின் அபி வகாஸ் அவர்கள் குளிப்பாட்டினார்கள். அன்னாருடைய புனித உடல் மக்களுடைய தோள்களில் சுமக்கப்பட்டு மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஹசரத் அப்துல்லா பின் உமர் அவர்கள் ஜனாசா தொழுகையை தொழ வைத்தார்கள். மதீனாவில் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். இன்னொரு அறிவிப்பின்படி ஹசரத் அப்துல்லா பின் உமர் இவருடைய மரண செய்தி அறிந்த போது அவர்கள் ஜுமாவுக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஜுமாவுக்காக செல்லவில்லை. அவர்களை பார்க்க சென்றார்கள். மேலும் அவர்களை குளிப்பாட்டினார்கள். அவர்களுக்கு நறுமணம் பூசினார்கள். மேலும் அவருடைய ஜனாசா தொழுகையை தொழ வைத்தார்கள். ஆயிஷா பின் சாத் அவர்களுடைய அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது. அதாவது, ஹசரத் சயீத் பின் ஜயீத் அவர்களை ஹசரத் சாத் பின் அபி வகாஸ் அவர்கள் குளிப்பாட்டினார்கள். அவருக்கு நறுமணம் பூசினார்கள். பிறகு அவர்கள் வீட்டிற்கு வந்து அவர்களும் குளித்தார்கள். வீட்டை விட்டு வெளியேறும் போது ஹசரத் சயீத் பின் ஜயீத் அவர்களை குளிப்பாட்டியதன் காரணமாக நான் குளிக்கவில்லை, மாறாக வெப்பத்தின் காரணமாக நான் குளித்தேன் என்று கூறினார்கள். ஹசரத் சயீத் பின் ஜயீத் அவர்களுடைய ஜனாசா தொழுகையை ஹசரத் அப்துல்லா பின் உமர் அவர்கள் தொழ வைத்தார்கள். ஹசரத் சாத் பின் அபி வகாஸ் மற்றும் அப்துல்லா பின் உமர் இருவரும் கபரில் இறங்கினார்கள். அதாவது அந்த மண்ணறையில் உடலை வைப்பதற்காக இறங்கினார்கள் என்று கூறப்படுகிறது. ஹசரத் சயீத் பின் ஜயீத் அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் 10 திருமணம் செய்திருந்தார்கள். அந்த மனைவிகள் மூலமாக அவர்களுக்கு 13 மகன்களும் 19 பெண் பிள்ளைகளும் இருந்தன. இனி அடுத்த சஹாபியை பற்றி சுருக்கமாக எடுத்துரைக்கிறேன். அடுத்த சஹாபியின் பெயர் ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ஆகும். அறியாமை காலத்தில் இவருடைய பெயர் அப்தே அம்ரு என்றிருந்தது. இன்னொரு அறிவிப்பின்படி அப்துல் காபா என்றிருந்தது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என பெயரை மாற்றி வைத்தார்கள். பனு ஜுஹ்ரா பின் கலாப் என்ற கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். சஹலா பின் ஆசிம் அறிவிக்கிறார்கள், ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் வெள்ளை நிறம் கொண்டவர்களாகவும் அழகிய கண்களை கொண்டவர்களாகவும் நீளமான கண் இமையை கொண்டவர்களாகவும் நீண்ட மூக்கை உடையவர்களாகவும் இருந்தார்கள். முன்னால் உள்ள பல்வரிசையில் மேற்பகுதியில் உள்ள பல் நீண்டதாகவும் இருந்தது. காதுகளில் கீழே வரை முடிகள் இருக்கும். நீண்ட கழுத்து உடையவர், உறுதியான உள்ளங்கைகளை உடையவர், தடித்த விரல்களை கொண்டவர். இப்ராஹிம் பின் சாத் அவர்கள் தனது தந்தையிடமிருந்து அறிவிக்கிறார்கள், ஹசரத் அப்துல் ரஹ்மான் அவர்கள் உயரமான மனிதராகவும் சிகப்பு கலந்த வெள்ளை நிறம் உடையவராகவும் மென்மையான தேகத்தை கொண்டவர்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் தலைமுடிக்கு சாயம் பூசுவது கிடையாது. அவர்கள் கால் ஊனமுற்றவர் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் உஹது போரில் அவர்களுக்கு ஊனம் ஏற்பட்டது. உஹது மைதானத்தில் சத்திய வழியில் அவர்கள் காயமுற்றார்கள். தமது வாழ்நாளிலேயே சொர்க்கத்திற்கான நற்செய்தி கிடைக்கப்பெற்ற 10 நபர்களில் ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களும் அடங்குவார்கள். ஹசரத் உமர் அவர்கள் தமக்கு பிறகு ஹிலாஃபத்தை தேர்ந்தெடுப்பதற்காக நியமித்த 6 நபர்களை கொண்ட ஆலோசனை கூட்டத்தில் இவர்களும் ஒருவராக இருந்தார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது மரணத்தின் போது இவர்களுடன்
திருப்தி கொண்டிருந்தார்கள் என்று ஹஜரத் உமர் அவர்கள் கூறினார்கள். யானை வருடத்திற்கு 10 வருடங்களுக்கு பிறகு ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுப் பிறந்தார்கள். அறியாமை காலத்திலேயே மதுவை தம்மீது ஹராமாக்கி கொண்ட மிகச் சிலரில் ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுப் அவர்களும் அடங்குவார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் 10 நபரில் அப்துல் ரஹ்மான் பின் அவுப் அவர்களும் உள்ளார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாரே அர்கமே தலைமையகமாக மாற்றுவதற்கு முன்பே ஹசரத் அபூ பக்கர் அவர்களின் தப்லீகின் விளைவால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஹப்ஷாவை நோக்கி பயணம் செய்த 2 ஹிஜ்ரத்களிலும் இவர் இருந்தார்கள். புகாரியில் ஒரு அறிவிப்பு இவ்வாறு வருகிறது. ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் மதினா வந்த போது ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் சாத் பின் ரபி அவர்களுடன் எனக்கு சகோதர பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். சாத் பின் ரவி அவர்கள் என்னிடம் நான் அன்சார்களிலேயே அதிக செல்வம் உடையவனாக இருக்கின்றேன் என்று கூறினார்கள். இந்த சம்பவம் சாத் பின் ரபி அவர்களை பற்றிய குறிப்பில் ஏற்கனவே கூறப்பட்டு விட்டது. ஆயினும் இங்கும் நான் கூறுகிறேன். சாத் பின் ரபி அவர்கள் கூறினார்கள், எனது செல்வத்தை 2ஆக பிரித்து அதில் ஒரு பங்கை உங்களுக்கு நான் கொடுத்து விடுகிறேன். எனக்கு 2 மனைவிகள் உள்ளனர். அவர்களை நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவருக்கு நான் விவாகரத்து கொடுத்து விடுகிறேன். இத்தா கழிந்த பிறகு நீங்கள் அவருடன் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார். இதை கேட்ட ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுப் அவர்கள் அவரிடம், அல்லாஹ் உங்களது குடும்பத்திலும் செல்வத்திலும் பரக்கத்தை வழங்குவானாக. எனக்கு இவற்றின் தேவை கிடையாது. நீ இங்கு வியாபாரம் நடக்கக்கூடிய கடைவீதி ஏதாவது இருந்தால் கூறுங்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் கைனிகா கடைவீதி பற்றி கூறினார்கள். ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுப் அவர்கள் அங்கு சென்று வியாபாரம் செய்தார்கள். பாலாடை கட்டியையும் நெய்யையும் லாபமாக சம்பாதித்து சாத் பின் ரபி அவருடைய வீட்டிற்கு அதை கொண்டு வந்தார்கள். பிறகு இவ்வாறு ஒவ்வொரு நாளும் அவர்கள் கடைவீதிக்கு சென்று வியாபாரம் செய்வார்கள். லாபம் சம்பாதித்து கொண்டு வருவார்கள். கொஞ்ச காலம்தான் கழிந்திருக்கும். ஒரு நாள் ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுப் அவர்களின் மீது வாசனை திரவியத்தின் அடையாளம் இருந்தது. ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம், நீங்கள் திருமணம் செய்து விட்டீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அப்துல் ரஹ்மான் பின் அவுப் அவர்கள், நான் அன்சாரி பெண் ஒருவரை மணந்தேன் என்று பதிலளித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவளுக்கு மகராக என்ன கொடுத்தீர்கள் என்று கேட்க, ஒரு பேரிச்சங்கொட்டையின் எடையளவு தங்கத்தை என்று பதிலளித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு ஆட்டையாவது அறுத்து வலிமா கொடுங்கள், மனவிருந்து கொடுங்கள் என்று கூறினார்கள். ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுப் அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஒரு கல்லை எடுத்து அதன் கீழே தங்கம் அல்லது வெள்ளி கிடைக்கும் என்று எண்ணினால் அவ்வாறு எனக்கு கிடைத்து வந்தது. அவ்வாறான நிலையும் நான் கண்டுள்ளேன். அதாவது அல்லாஹ் வியாபாரத்தில் அந்த அளவு அருளை வழங்கியிருந்தான். ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுப் அவர்கள் பத்ர், உஹது போன்ற அனைத்து போர்களிலும் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கேற்றுள்ளார்கள். பத்ர் போர் சம்பவத்தை குறிப்பிட்டவாறு ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுப் அவர்கள் கூறுகிறார்கள், பத்ர் போரின் போது வரிசையில் நான் நின்று கொண்டிருந்தேன். எனது வலப்புறமும் இடப்புறமும் நான் பார்த்தேன். சிறிய வயதுடைய 2 அன்சாரி சிறுவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். இவர்களை விட இளைஞரான திடகாத்திரமான மக்களிடையே நான் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நான் நினைத்துக் கொண்டேன். அப்போது அந்த 2 சிறுவர்களில் ஒருவன் தனது கையை கொண்டு என்னை பிடித்து அழுத்தியவாறு, தந்தையின் சகோதரரே, உங்களுக்கு அபுஜஹில் தெரியுமா என்று கேட்டான். நான் அந்த சிறுவனிடம், உனக்கு என்ன வேலை என்று கேட்டேன். அவன் கூறினான், அபுஜஹில் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசி பேசி வந்துள்ளதாக நான் கேள்விப்பட்டேன். ஆகவே எவனுடைய கையில் என் உயிர் உள்ளதோ அந்த இறைவன் மீது ஆணையாக நான் அந்த அபுஜஹிலை கண்டால் எங்கள் இருவருள் எவருடைய முடிவு தீர்மானிக்கப்பட்டு விட்டதோ அவர் மாண்டு போகாதவரை எனது கண்கள் அவனை விட்டு அகலாது என்று கூறினான். இதை கேட்டு எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஹசரத் அப்துல் ரஹ்மான் கூறுகிறார்கள், பிறகு இன்னொரு சிறுவனும் தனது கைகளை கொண்டு என்னை அழுத்தியவாறு அவ்வாறு என்னிடம் கேட்டான். கொஞ்சம் நேரம்தான் கழிந்திருக்கும். மக்களிடையே அபுஜஹில் சுற்றி வருவதை நான் கண்டேன். நான் அவர்கள் இருவரிடமும், பாருங்கள், நீங்கள் கேட்ட நபர் அவன்தான் என்று கூறினேன். இதை கேட்ட அவ்விருவரும் விரைவாக தமது வாளை ஏந்தியவாறு அந்த பகுதியை நோக்கி விரைந்தார்கள். மேலும் அவனை எந்த அளவு தாக்கினார்கள் என்றால் அவனை கொன்று விட்டார்கள். பிறகு அவர்கள் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து செய்தியை கூறினார்கள். உங்களில் யார் அவனை கொன்றது என ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இருவரும் தாம் கொன்றதாக கூறினார்கள். நீங்கள் இருவரும் உங்களுடைய வாளை சுத்தம் செய்து விட்டீர்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அவர்கள் இல்லை என்று பதிலளித்தார்கள். அன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருவரின் வாளை வாங்கி பார்த்தார்கள். பிறகு நீங்கள் இருவருமே அவனை கொன்றுள்ளீர்கள் என்று கூறினார்கள். போர் செல்வம் முஆஸ் பின் அம்ர் பின்
ஜம்முவுக்கு கிடைக்கும் என்று கூறினார்கள். அந்த இருவரின் பெயர் முஆஸ் ஆக இருந்தது. முஆஸ் பின் அஃப்ரா மற்றும் முஆஸ் பின் அம்ரு பின் ஜம்மு ஆகும். இது புகாரியுடைய அறிவிப்பாகும். அபூ ஜஹில் கொல்லப்பட்ட சம்பவத்தை பற்றிய விளக்கம் இதற்கு முன்பும் கூறப்பட்டு விட்டது. மறுபடியும் அதை நான் கூறுகிறேன். சில அறிவிப்புகளில் அஃப்ரா என்ற நபருடைய இரு மகன்கள் முஅவ்விஸ் மற்றும் முஆஸ் ஆகியோர் அபூ ஜஹிலை மரணத்திற்கு அருகில் கொண்டு சேர்த்து விட்டார்கள். ஹசரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்கள் பிறகு அவனுடைய தலையை உடலை விட்டு வெட்டி துண்டாக்கினார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் முஆஸ் பின் அம்ரு மற்றும் முஆஸ் பின் அஃப்ராவுக்கு பிறகு முஅவ்விஸ் பின் அஃப்ராவும் அவனை தாக்கியதாக தனது ஐயத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இதுவும் ஷரா புகாரியில் ஃபத்ஹுல் பாரியில் எழுதப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை பற்றி குறிப்பிட்டவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். மக்காவில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் தலைவரான அபூ ஜஹில் நிராகரிப்பாளர்களின் தளபதியாக இருந்தான். போரின் போது அவன் படையை சீரமைத்துக் கொண்டிருந்தான். அப்போது அப்துல் ரஹ்மான் பின் அவுப் போன்ற அனுபவமில்ல தளபதி தனது வலப்பக்கமும் இடப்பக்கமும் 15 வயதுடைய 2 அன்சாரி சிறுவர்கள் நிற்பதை பார்த்தார்கள். அவர்களை பார்த்துவிட்டு, இன்று எனது உள்ளத்தின் இயக்கத்தை வெளியேற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. துர்பாக்கியம் என்னவென்றால் எனது அருகில் அனுபவமற்ற சிறுவர்கள் இருக்கிறார்கள். அந்த சிறுவர்கள் கூட அன்சாரி சிறுவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு போரை பற்றி எந்த அனுபவம் கிடையாது. அப்துல் ரஹ்மான் பின் அவுப் அவர்கள் கூறுகிறார்கள், நான் இதே சிந்தனையில் இருந்தபோது எனது வலப்பக்கம் கைமுட்டியை கொண்டு இடிக்கப்பட்டது. வலப்பக்கத்தில் உள்ள சிறுவன் ஏதோ கூற விரும்புகிறான் என்று நான் உணர்ந்து கொண்டேன். நான் அவன் பக்கம் திரும்பினேன். அவன் என்னை பார்த்து, தந்தையின் சகோதரரை, கொஞ்சம் குனிந்து எனது விஷயத்தை கேளுங்கள். நான் உங்களது காதில் இந்த விஷயத்தை கூற விரும்புகிறேன். என்னுடைய மற்றொரு தோழன் இந்த விஷயத்தை கேட்டுவிடக் கூடாது என்றான். நான் அவனுடைய விஷயத்தை கேட்பதற்காக அவன் பக்கம் குனிந்தேன். அவன் என்னிடம், தந்தையின் சகோதரரே, ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அளவு துன்பம் கொடுத்த அபூ ஜஹில் யார்? அவனை கொன்றுவிட எனது உள்ளம் நாடுகிறது என்று கூறினான். அப்துல் ரஹ்மான் பின் அவுப் கூறுகிறார்கள், அவன் தனது விஷயத்தை கூறி முடிக்க கூட இல்லை. எனது இடப்பக்கத்தில் கைமுட்டி கொண்டு இடிக்கப்பட்டது. நான் இடப்பக்கத்தில் உள்ள சிறுவனை பார்த்தேன். இடப்பக்கத்தில் உள்ள சிறுவனும் அதைத்தான் கேட்டான். தந்தையின் சகோதரரே, ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அளவு கஷ்டம் கொடுத்த அந்த அபூ ஜஹில் யார்? இன்று அவனை கொன்றுவிட எனது உள்ளம் நாடுகிறது என்றான். அனுபவமிக்க படை வீரனாக இருந்தும் கூட எனது உள்ளத்தில் இந்த சிந்தனை வரவில்லை. அதாவது அந்த படையினுடைய கமாண்டராக இருந்த அனுபவமிக்க போர் வீரர்களின் வலயத்திற்குள் நிற்கக்கூடிய அபூ ஜஹிலை கொல்ல முடியும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றவில்லை. நான் எனது விரலை உயர்த்தி ஒரே நேரத்தில் அந்த 2 சிறுவர்களுக்கும், அதோ அங்கு போர்க்கவசம் அணிந்து தன்னை மறைத்துக் கொண்டு நிற்கக்கூடிய அந்த மனிதனுக்கு முன்னால் உறுதியான வீரமிக்க படைத்தளபதிகள் உருவிய வாளுடன் நிற்கிறார்களே, அந்த மனிதன் தான் அபூ ஜஹில் என்றேன். நான் இவ்வாறு கூறியதற்கான காரணம் என்னவென்றால், அனுபவமற்ற உங்களை போன்ற சிறுவர்களால் இது சாத்தியமற்றது என்று கூற விரும்பினேன். அப்துல் ரஹ்மான் கூறுகிறார்கள், உயர்த்திய விரல் கீழே வரக்கூட இல்லை. பருந்து பறவையின் மீது தாக்குதல் தொடுப்பது போன்று அந்த 2 அன்சாரி சிறுவர்களும் நிராகரிப்பாளர்களின் வரிசைகளை கிழித்தவாறு அபூ ஜஹிலை நோக்கி ஓடினார்கள். அபூ ஜஹிலுக்கு முன்னால் வீரமிக்க அனுபவமிக்க அவனது மகன் இக்ரிமா நின்று கொண்டிருந்தார். ஆனால் இந்த அன்சாரி சிறுவர்கள் எந்த அளவு விரைவாக சென்றார்கள் என்றால், இவர்கள் எந்த நோக்கத்திற்காக முன்னேறுகிறார்கள் என்று யாருமே சிந்திக்க முடியவில்லை. பார்த்து கொண்டிருக்கும் போது அபூ ஜஹிலின் மீது தாக்குதல் நடத்த நிராகரிப்பாளர்களின் வரிசைகளை கிழித்தவாறு பாதுகாவலர்கள் வரை சென்றடைந்து விட்டார்கள். அபூ ஜஹில் மீது தாக்குதல் தொடுப்பதற்காக நிராகரிப்பாளர்களின் வரிசைகளை கிழித்துக் கொண்டு பாதுகாவலர்கள் வரை சென்றடைந்து விட்டார்கள். அந்த பாதுகாவலர்கள் உருவிய வாளை ஏந்திக் கொண்டு பாதுகாப்பு பணியில் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் உரிய நேரத்தில் தமது வாளை வீச முடியாமல் போய்விட்டது. ஒரே ஒரு பாதுகாவலுடைய வாள் மட்டும்தான் அந்த நேரத்தில் தாக்கியது. அது ஒரு அன்சாரி சிறுவனுடைய புஜத்தை வெட்டியது. ஆனால் எவர்கள் உயிரை கொடுப்பதை எளிதாக நினைக்கிறார்களோ, ஒரு புஜம் வெட்டப்படுவதால் அவர்கள் எவ்வாறு தடுக்க முடியும்? மலையின் மேலிருந்து கற்கள் விழுவது போன்று அந்த 2 சிறுவர்களும் பாதுகாவலர்கள் மீது அழுத்தத்தை கொடுத்து அபூ ஜஹிலின் மீது பாய்ந்தார்கள். போர் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே நிராகரிப்பாளர்களின் கமாண்டரை வீழ்த்திவிட்டார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்கள் கூறுகிறார்கள், போரின் இறுதியில் அபூ ஜஹில் தனது உயிரை விட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் நான் அங்கு சென்றேன். நான் அவனை பார்த்து, எப்படி இருக்கிறாய் என்று கேட்டேன். அதற்கு அவன், நான் இறந்து கொண்டிருக்கிறேன், மிகவும் ஏக்கத்துடன் இறந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இறப்பது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பரிதாபம் என்னவென்றால், எனது உள்ளத்தின் இயக்கத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்பே அன்சாரிகளின் 2 சிறுவர்கள் என்னை வீழ்த்தி விட்டார்கள் என்று கூறினான். மக்காவாசிகள் அன்சாரிகளை மிகவும் ஏளனமாக கருதி வந்தனர்.
ஆகவே அவன் மிகவும் பரிதாபத்தோடு அதை கூறினான். 2 அன்சாரி சிறுவர்கள் என்னை கொண்டு விட்டார்களே என்ற ஏக்கத்தை உள்ளத்தில் ஏந்தியவாறு நான் இறக்கிறேன் என்றான். பிறகு அவன் அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்களை பார்த்து, நான் கடும் வேதனையில் இருக்கின்றேன், என் மீது கருணை காட்டுங்கள், ஒரே வாழ்வீச்சால் என்னை கொண்டு விடுங்கள், வெட்டி வீழ்த்தும் போது எனது தலை உயரமாக இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் தளபதியினுடைய அடையாளம் அவனது கழுத்து நீளமாக வெட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறினான். அப்துல்லா பின் மசூத் அவர்கள் அந்த துன்பத்திலிருந்து தன்னை காப்பாற்றும்படி கேட்டு அவனுடைய ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டு அவனை கொண்டு விட்டார்கள். ஆனால் இறக்கும் போது கழுத்து நீளமாக வெட்டும்படி கூறிய அவனது அந்த ஏக்கத்தை அவர்கள் பூர்த்தி செய்யவில்லை. அவனது கழுத்தை குட்டையாக வெட்டினார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான நேசம், அன்பு குழந்தைகளிடத்திலும் எந்த அளவு இருந்தது என்றும், எவ்வாறு அன்னாருடைய எதிரிகளை பழிவாங்க அவர்கள் விரும்பினார்கள் என்றும் என்பது குறித்த தலைப்பில் தியாகத்தை பற்றி குறிப்பிடும் போது ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள். இதற்கு முன்பும் ஓரிரு முறை இந்த சம்பவம் கூறப்பட்டு விட்டது. எப்படி இருந்த போதிலும் இந்த தியாகங்கள் தான், இந்த நேசம்தான், இந்த அன்புதான் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அனைவருக்கும் இருந்தது. இதன் காரணமாக அவர்கள் தமது உயிரை பொருட்படுத்தவில்லை. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களை பற்றி மீதமுள்ள விஷயங்களை இன்ஷா जिक्र जो है बाकी इंशाल्लाह आइंदा करूंगा. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.